நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மாடுகளை பாதுகாக்கிறாங்க இல்லையா, அவங்கள பற்றியும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பற்றியும் தொடர்ந்து நம்ம அவங்கள வந்து நேராக சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பதிவு போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மாவட்டம் காசாங்கோட்டைங்கிற கிராமத்தில் தாங்க வந்திருக்கோம். இந்த காசாங்கோட்டைனாவே எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஜல்லிக்கட்டில் வந்து ஒரு ஃபேமஸான ஊருங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கவங்களும் சரி, மாடுபிடி வீரர்களும் வந்து இந்த ஊரில் வந்து அதிகம் இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யார் பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தங்கப்புள்ள ஐயனார் குரூப் தான் நீங்கள் சந்திக்க வந்திருக்கோம். வாங்க இன்றைக்கி அவங்களை சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம சேனல் மூலம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். வாங்க அண்ணா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? வணக்கம். சரிண்ணா. அண்ணா, இப்போ உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் வந்து நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கண்ணா. சரி, நம்ம காசாங்கோட்டை கிராமம் நம்ம சொந்த ஊர். தங்கப்புள்ள ஐயனார் இவங்களாண்ணா? இவங்க. சரிண்ணா. இவங்களை எப்படி சொல்கிறது, ஜல்லிக்கட்டு ரீதியாக ஜல்லிக்கட்டு நடத்தாத இப்போ கூட வளர்க்கணும் அப்படின்னு பிரியப்பட்ட நாங்கள் பிரியப்பட்டோம். அப்புறம் நாளடைவில் கொஞ்சம் ஜல்லிக்கட்டோட ஆரம்பங்கள் அதிகமாக நமக்கும் ஒரு ஆசைகள் தோன்றி ஜல்லிக்கட்டு வாங்கினோம். சரிங்கண்ணா. சிறப்பான முறையில் இருக்குது. சரிங்கண்ணா. ஒரு உணர்வுபூர்வமான உயிர். ஓகே. அதாவது எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி வச்சுருக்கோம். சரிங்கண்ணா. எங்களுக்கு நாட்டு மாடுங்கிறது எங்களோட உறவோட ஒன்று. சரிங்கண்ணா. உறவு சேர்ந்த ஒரு சொந்தங்கள் இது. சரிண்ணா. இந்த சொந்தத்தால் சேர்ந்த உறவுகள் இது எல்லாம். சரிண்ணா. இந்த உறவுகள் இது இந்த உறவுகளும் எதற்காகவும் பின்புலன் முன்பு அதாவது செய்ய மாட்டாங்க அப்படின்னு சேரல. சரிங்கண்ணா. இந்த உணர்வுக்காக சேர்ந்த கூட்டங்கள் தான் இது. ஓ. இதனோட பாச பிணைப்பில் சேர்ந்த பாச பிணைப்புகள் தான் இந்த உறவுகள் எல்லாமே. இதை தாண்டி உறவுகள்லாம் இருக்குது. அந்த உறவுகளை சொல்லலன்னு நினச்சிக்க வேண்டாம். சரி. அந்த உறவுகளும் இந்த ஊடக ரீதியாக இதை பார்த்து சந்தோஷப்படுமாறு நான் கேட்டுக்கிறேன். எங்களோட தங்கப்புள்ள ஐயனார், இவங்களை பற்றி பேசணுன்னா நிறையா பேசலாம். ஒவ்வொரு வாடியிலையும் ஒவ்வொரு பசங்க இதை அதாவது இந்த மாடை நான் வாங்கினேன்னு தான் சொல்லலாம், எங்கள்கிட்ட வளர்ந்ததுன்னு சொல்லலாம். சரிண்ணா. ஆனால் இதுக்கு நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ ஒரு நல்லது கெட்டது பார்க்குறதோட சரி, வாடிக்கு அடைக்கிறது எல்லாம் என் தம்பிகள் தான். இவங்க தான் எல்லாமே என் தம்பிகள். எல்லாருமே எங்கள் தம்பிகள் தான். இதில் இல்லாத தம்பிகளும் இருக்காங்க. சரிண்ணா. அந்த தம்பிகளும் எல்லா வேடிக்கைகளுக்கும் அவங்க கை செலவு பண்ணி இந்த மாடை ஜல்லிக்கட்டுக்கு அடைக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க பேருக்கு மட்டும்தான் நான் இந்த மாடை வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். இந்த தங்கப்பிள்ளைக்கு சேர்ந்த தங்கப்பிள்ளைகள் தான் இதுவோ எல்லாருக்குமே. எங்கள் நாட்டு மாட்டு இனத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு சில பேர் வந்திருக்காங்க. அந்த விதத்தில் வந்த உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா எங்கள் கிராமம் கோட்டியால் அந்த இடத்துல ஒரு நாட்டு மாட்டு இனங்களை காப்பாற்றணும்னு நினைச்ச உங்களோட உயர்ந்த எண்ணங்கள் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஜல்லிக்கட்டு மாதிரி பாருங்க. ஜல்லிக்கட்டுக்கு டோக்கன் ரீதியா வாங்கி அதுக்கு போட்டி போட்டு அதுக்கு டோக்கனை விற்கிறாங்க. அதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு நாட்டு மாட்டை வளர்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டை இன்னும் கொஞ்சம் வளர்ந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணி நாட்டு மாட்டை வளங்க, ஜல்லிக்கட்டை வளர்ந்து கொண்டு வாங்க. இது என்னோட அன்பான வேண்டுகோள். சரிங்கண்ணா. சரிண்ணா. அப்புறம் அடுத்தது என்ன, இப்போ உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. என்னோட பெயர் கணேசமூர்த்தி. சரிங்கண்ணா. என்னோட தொழில் எலக்ட்ரிக்கல் வேலை. சரிங்கண்ணா. என்னோட தொழில். சரிங்கண்ணா. என்னோட தொழிலில் இதுவும் ஒன்று. அதாவது எப்படின்னா, இதுவால் சேர்ந்த கூட்டங்கள் வேறு. சரிங்கண்ணா. இது அன்பால் சேர்ந்த கூட்டம், அதுதான் நாங்கள் அதிகமாக சொல்லணும். சரிண்ணா. இது பாச பிணைப்பால் சேர்ந்த கூட்டங்கள் நிறையா. இதனால் வந்த சொந்தங்கள் எனக்கு. சரிங்கண்ணா. எல்லாருமே தன்னோட உறவுகள்னு நினைக்கிறான். இதை மாடுன்னு யாருமே சொல்லக்கூடாது. இது மாடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஐயனார், தங்கப்புள்ள ஐயனார்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், இது மாடுன்னு சொன்னதே இல்லை. எல்லாருமே தங்கப்புள்ள ஐயனார். ஏன்னா இந்த உறவுகள் அப்படி. ஓகே. எங்களோட சேர்ந்த உறவுகள் அப்படி. ஓ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி அவங்களும் அதாவது இது உறவாக தான் நினைக்கிறாங்களே தவிர இதை ஒரு மாடு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது எங்களோட சேர்ந்த உறவு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்களே தவிர இதனோட பாசம் அவ்வளவுதான். இதனோட பாசமுங்களும் இவங்க தான். எல்லா பசங்களையும் சேர்ந்து சொல்கிறேன் நான், யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. அதனால் இதில் வராத பசங்களும் உணர்வாக இருக்காங்க. இவருக்குன்னு எனக்குங்கிறத விட தங்கப்புள்ள ஐயனாருக்கு தான் அதிகமான உறவுகள் அதிகம். சரிண்ணா. அடுத்தது என்ன, உங்கள் ஊரை பற்றி இந்த காசாங்கோட்டை ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் காசாங்கோட்டை கிராமம் இதை நாங்கள் சொன்னோம்னா நிறையா இருக்கும். சொல்லுங்கள். எங்களோட 2017-18 எங்களோட ஊர் வேடிக்கையிலும்
மிகவும் சிறப்பான முறையில் செம்மையாக நடந்தது. சரிங்கண்ணா. அது வந்து இந்த ஏரியாவில் இருக்குது, அரியலூர் மாவட்டம் இல்லை, அரியலூர் மாவட்டத்தை தவிர வேறு எந்த ஏரியாவில் கேட்டாலும் காசாங்கோட்டை கிராமத்தை பற்றி எல்லாருமே ஒரு 10 நிமிஷமாவது பேசுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. எங்களோட அடையாளம் வந்து காசாங்கோட்டை. சரிங்க. எங்களுக்கு அடையாளமே காசாங்கோட்டை தான். சரிங்க. எங்களோட ஆரம்பம், எங்களோட வழிகால் முன்னாடி உள்ளவங்க எங்களை அரவணைச்சு கொண்டு போன விதம், ஜல்லிக்கட்டுக்கான பாரம்பரியமான ஒரு விஷயம், இது எல்லாத்தையும் கொண்டு போன முன்னாடி உள்ள ஆள், எங்களுக்கு முன்னாடி உள்ள பெரியவர்கள் எல்லாருமே எங்களுக்கு சொன்ன விதம் என்னன்னா, ஜல்லிக்கட்டு வளருங்க, நாட்டு மாட்டுகளை வளங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உள்ள முன்னாடி உள்ள தலைமுறைகள் சொல்லி வளர்ந்து இப்போ நாங்கள் ஜல்லிக்கட்டில் இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் காசான்கோட்டை கிராமத்தை பொறுத்தளவு சொல்ல போனால் மாரியம்மன் கோயிலை சொல்லலாம். அதனோட மகத்துவம் வேற, அதனோட மகத்துவமே வேற. நீங்க எதை நினைச்சு பயன்படுத்தி மனமார்ந்த மனசு நினைஞ்சி கும்பிடுறீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறும். எங்க கோயிலோட சிறப்பு, எங்க ஊரோட சிறப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜல்லிக்கட்டு மிகவும் சிறப்பான முறையில் 2 வருஷமும் நடத்துகிறோம். எங்கள் காசான்கோட்டையை பொறுத்தளவு ஜல்லிக்கட்டு ஒரு தரமாக கூடிய சீக்கிரம் நடக்கும். சரிங்கண்ணா, கண்டிப்பாண்ணா. அடுத்ததுண்ணா, இப்போ உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் இப்போ சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க, உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. அதான் எங்கள் ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து ஊருக்கு 2 மாடு இருந்தது. சரிங்கண்ணா. ஊருக்கு 2 மாடு இருந்தது. அந்த 2 மாடை பார்க்க ஒரு தெருவே கிளம்பி இந்த தெருவிலேருந்து அந்த தெருவுக்கு போய் அந்த மாடை பார்க்கும். அந்த காலகட்டத்தில் சரிங்க. நாங்கள் சின்ன பிள்ளை, என் பையன் மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நான் போய் இன்னொரு இடத்துல போய் மாடை பார்த்தேன். சரிங்க. எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு காசான்கோட்டையில் ஒரு அடையாளம் தெரிஞ்ச மாடுன்னா ஒரு கிருஷ்ணன் தாத்தான்னு ஒருத்தர் வச்சிருந்தார் மாடு. அவர் தான் எங்களுக்கு தெரிஞ்ச வரலையும் பெரிய மாடு நல்லபடியாக அவுத்துட்டு இருந்தார். நாங்கள் ஒரு காலகட்டத்தில் போய் வேடிக்கை பார்த்த நேரம் போய் ஏன் பசங்க என் பையன் நம்மளும் மாடு வாங்கினானப்பா, நம்மளும் ஜல்லிக்கட்டு அடப்போம் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வாங்கினது தான் இந்த தங்கப்புள்ள ஐயனார். இவர் வர்றதுக்கு காரணம் இவர் தான் காரணம். இவருடைய காரணம் தான் இவர் வந்த காரணம். இவர் வந்து ஜல்லிக்கட்டை பார்க்க செல்லில் வீடியோவில் பார்த்து நம்மளும் ஜல்லிக்கட்டு வாங்குவோம்ப்பா, நம்மளும் ஜல்லிக்கட்டு பிடிச்சிட்டு போவோம்ப்பா அப்படின்னு சொல்லி இவருக்கு கட்டாயத்தில் வாங்கினது தான் தங்கப்புள்ள. ரைட்டு. அடுத்ததுன்னா, இப்போ இந்த மாடு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இதை வந்து நீங்கள் முதல்ல போய் எங்கே அந்த மாட்டை அடைச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து பிறப்பிடம் வந்து சீர்காழிங்க. சீர்காழி. இது வந்து சீர்காழியில் நான் எடுத்தேன். இந்த காலம் 4 பல்லு. சரிங்க. நாங்கள் போய் எடுத்தோம். போட்டி போட்டு தான் எடுத்தோம். சரிங்கண்ணா. ஏதாவது இது நாங்கள் எடுக்கணும்னு போல இயற்கையாக நாங்கள் பார்த்த மாடு வேற. சரிங்கண்ணா. எங்களுக்கு அமைஞ்ச மாடு இது. உங்களுக்கு ஆமாம். இது வந்து நாங்கள் போய் தேடி போகிறப்ப இந்த பொருள் எங்களை தேடி முட்டை வந்தது. சரிங்க. அப்படியாப்பட்ட பொருள் என்ன, நாங்கள் பார்க்க தானே போனோம், இது ஏன் முட்டை வருது, அப்போ இதே பிடி அப்படின்னு பிடிவாதமாக கொண்டு வந்து அடைச்ச பொருள் இது. சரிங்கண்ணா. கிடைச்ச பொருளும் கூட. சரிங்கண்ணா. இந்த பொருள் எங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் சரிண்ணா வாழ்க்கையிலும் கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது, குடும்பத்துக்கும் கொஞ்சம் நல்லபடியாக இருந்தது. இதனோட முதல் வேடிக்கை சிங்கட்டம், அந்த ஊரில் முதல்ல அடைச்சோம். முதல் வேடிக்கை அதுதான். சரிங்கண்ணா. நல்லாவே சிறப்பான முறையில் வந்தது. சரிங்கண்ணா. அதுலேருந்து இதுவரையிலையும் நல்லபடியாகவே இருக்கு. ரொம்ப தான் அந்நுண்ணியமாக இருக்கு. எங்கள் வீட்டில் ஒரு உறவு இது. ஆமாம். எங்களோட பையன், என் பொண்ணோட சேர்ந்த பையன்னு சொல்லாத, அவ்வளோ உணர்வு பூர்வமான ஒரு சொந்தம். உங்கள் குடும்பத்தில் அது ஆமாம், எங்கள் குடும்பத்திலேயே ஒரு உணர்வுங்க. எங்கள் பசங்களோட பசங்க அப்படின்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியான ஒரு பொருள். எங்கள் குலதெய்வ பேரை தான் ஐயனார்னு வச்சுருக்கோம். தங்கப்புள்ள. இது வந்து எங்கள் குலதெய்வம் வந்து ஐயனார். அவங்க வந்து வீட்டில் வந்து இறங்கின உடனே, அப்பா இதுக்கு ஐயனார்னு பேர் வச்சிருப்பா, நம்ம சாமி பேருப்பா அப்படின்னு சொல்லி என் பையன் சொன்னான். சரிங்க. அதனால அதையே வச்சுருவோமே, நம்ம ஐயனார்னே சொல்லிடுவோமேன்னு ஐயனார்னு பேர் வச்சோம். தங்கப்புள்ளங்கிற பேர் வந்து எங்கள் பசங்க வச்ச பேர். இதோட மகத்துவம் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஆமாம். இதனோட மகத்துவம் அந்த வாடியில் வந்து அவுத்துட்டதுக்கு அப்புறம் ஒரு வேற மாதிரி. ஆமாம், வேற மாதிரி மகத்துவம். அதான் நான் கேட்குறேன், நான் வந்து பார்க்குற மாட்டேன் ரொம்ப சாதுவாங்க இருக்கு கட்டுத்தரையில். ஆமாம். இது வந்து இதனோட குணாச்சாரமே அதுதான். அந்த எப்பொழுதுமே ஆளு கும்பலாக இருக்கிற இடத்துல சாதுவாகவும், கும்பல் ரொம்ப அடைஞ்ச இடத்துல ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருக்கும். இது வந்து கிடைய மாட்டிலே உப்பிலேச்சேரி மாட்டுக்கு மட்டும் மகத்துவமான குணங்கள் உண்டு. அந்த விஷயத்தில் இந்த மாட்டுக்கும் அந்த மாதிரி குணங்கள் இருக்குங்களா? சரிண்ணா. அதுக்கப்புறம்ண்ணா, இப்போ நீங்கள் மாடு அடைச்சிங்க, ரைட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் ஜல்லிக்கட்டு வாடிக்கு மாடு கொண்டு போகிறீங்களே,
அதில் என்னென்ன சிரமங்கள்லாம் நீங்கள் எதிர்கொண்டு அதை பற்றி சொல்ல முடியும்? ஆமாம், அதுவும் இந்த மாடு வச்சுருக்க நாட்டு மாடுகள் வச்சுருக்க ஜல்லிக்கட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிக்க வேண்டியது ஒன்று. மாடு இப்போ நாங்கள் வீடியோவில் நான் புல்லுன்னு சொல்கிறேன், என்னோடய உறவுகள்னு சொல்கிறேன். கண்டிப்பாக மாடு வச்சுருக்க எல்லாருமே அதே மாதிரி தான் சொல்லுவீங்க. தன்னோட புள்ள தன்னோட உறவுன்னு தான் நினைப்பீங்க. நாட்டு மாடுகள் வச்சுருக்க ஜல்லிக்கட்டு நண்பர்களுக்கும் சரி, மாடை சிரமப்படாமல் அடைங்க. டோக்கன் அடிப்படையில் அடைங்க. சிரமம் இல்லாமல் அடைச்சா அடைங்க, இல்லைன்னா அடைக்காதீங்கன்னு என் தம்பிகள்கிட்ட சொன்னேன். அதே மாதிரியே அடைச்சானுங்க. சிரமம் இல்லாமல் இருக்கும்போது தான் அடைச்சாங்க. சிரமமாக இருக்கும்போது என் மாடை பிடிச்சிட்டு வந்துட்டா மூணு வாடியில் என் மாடை நான் ரிட்டர்ன் கொண்டு வந்தேன். சிரமப்படுத்தி தான் அடைக்கணும்னா அடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் மாடை நான் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் பிள்ளையா மதிச்சேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது வந்து மாடு இப்போ வளர்க்குறீங்க, புள்ள மாதிரி வளர்க்குறீங்க. நீங்கள் ஜல்லிக்கட்டு கொண்டு போனீங்கன்னா வந்து அங்கே சிரமப்படாமல் மாட்டை அடைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது மாதிரி தள்ளுவாடிங்கிற மாதிரி போட்டால் நீங்கள் அடைக்காதீங்க, தள்ளுவாடிக்கே போகாதீங்கன்னு சொல்கிறீங்க. அதான் சொல்கிறீங்க. அதே தான் மாட்டு டோக்கன் அடிப்படையில் வந்து மாட்டை அடைங்க. சிரமப்படாமல் வந்து மாட்டை அடைச்சிங்கன்னா மாட்டுக்கும் பிரச்சனை கிடையாது, நமக்கு மச்சம்லாம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அது மாதிரி நம்ம நடப்போம் நினைப்போம். அடுத்ததுண்ணா, சரி, இப்போ நீங்கள் மாடு வளர்த்துறீங்க, மாடு பிடிச்சிருக்கீங்களாண்ணா? மாடு வந்து நான் மேரேஜுக்கு முன்னாடி பிடிச்சேன். சரிங்க. மேரேஜுக்கு அப்புறம் அதை பற்றி யோசிக்கல. மாடு பிடிக்கிறதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாம், அதோட சரி நம்ம ஃபேமிலி இருந்துச்சு. சரி, நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி பண்ணுறீங்க. சரிங்கண்ணா. அதுக்கப்புறம் இந்த குரூப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா, இவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதை தான் நான் சொல்கிறேனே, தங்கப்புள்ள ஐயனார் இவரோட உறவுகள் தான் இந்த உறவுகள் எல்லாமே. இது எதுவுமே காசுக்காக சேர்ந்த கூட்டமே இல்லை. சரிங்கண்ணா. இது எல்லாமே எங்கள் உள்ளங்கள், அதாவது என்னோட உறவுகள். இது எல்லாமே எங்களோட உறவுகள். சரிங்க. யாருமே பிரிச்சுன்னு சொல்லக்கூடாது. இதை இல்லாத உறவுகள்லாம் நிறையா இருக்குது. இதை இல்லாத உறவுகள் இன்னும் இருக்குது. அந்த உறவுகள் எல்லாம் கொஞ்சம் வேலை, படிப்பு இதெல்லாம் எல்லாத்துக்கும் போயிட்டுது. இந்த உறவுகள் வந்து நான் எப்படி சேர்ந்தேன்னா இவங்களால சேர்ந்த விஷயம். இந்த தங்கப்புள்ள ஐயனாரால சேர்ந்த உறவுகள். இந்த உறவுகளை வந்து எக்காலத்திலையும் எப்போதுமே பிரித்து பார்க்க முடியாது. சரிங்க. இது ஏன்னா என்னை தாண்டிய உறவுகள், இதுகிட்ட பாச பிணைப்புகள், இந்த உறவுகள் எல்லாமே. சரிங்க. ஓகேண்ணா. வணக்கண்ணா. அண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் இளந்தமிழன். சரிண்ணா. என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க? டிரைவர் தொழில்ண்ணா. சரிண்ணா. சரி, இப்போ கொஞ்சம் அண்ணனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள். எங்கள் அண்ணனா. சரிண்ணா. வந்து தங்கப்புள்ள ஐயனார். சரிங்க. எல்லாம் ஊரில் மாடு வளர்க்குறாங்க. எங்கள் அண்ணன் மாடு வளர்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. சரி, எல்லாரும் அவங்கவுங்க பேரில் அடைக்கிறாங்க, நம்ம குடும்பத்தில் யாராச்சும் ஒரு ஆள் மாடு வளர்க்கணும் அப்படின்ட்டு சொன்னேன். உடனே எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன், சேர்றா எடுக்குண்டா அப்படின்னாங்க. சரிங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் பையனும் கொஞ்சம் இதேமாரி மாடு வாங்கணும் சித்தப்பா அப்படின்னு சொல்லுவான். என்ன பையனா அவன் ரொம்ப ஆர்வம். அவனும் தம்பி ரொம்ப ஆர்வம். அவங்க சொன்னதுனால அப்புறம் அண்ணன் போய் கார்குடியில் சபரின்னு ஒரு நண்பர் இருக்காருல்ல, சரிங்க, மெக்கானிக்கு. சரிங்க. அவங்க மாடு இந்த மாதிரி வாங்கி தருவாங்க. சரிங்க. அவர் நல்லா பழக்கம். அவங்க மூலியமாக தான் போய் மாடு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். சரிங்க. அப்புறம் அவங்க தான் பிடிச்சி இந்த மாடை நல்ல எடுத்து கொடுத்தாங்க. மாடு வாங்கிட்டு வந்த அன்னைக்கு நல்லபடியாக சூப்பராக முதவாடி நம்ம செங்கட்டான் சூப்பராக வந்துச்சு. மாடுலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை மாரியே வளர்க்குறோண்ணா. அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. என் தம்பி என் கூட எப்போதும் இருப்பான். என் மச்சான், என் அண்ணன் தம்பி எல்லாருமே இந்த குரூப் எல்லாருமே கூட இருப்பாங்க. ஜல்லிக்கட்டு ஒரு பக்கமாக இருந்தாங்க, இந்த கூட்டம் கொஞ்சம் அதிகம் இல்லையா? எல்லாருமே ஏதாச்சும் ஒண்ணுன்னா வந்துருவாங்க. ஜல்லிக்கட்டுன்னா மச்சான் வந்து அரங்கோட்டை. சரிங்க. பக்கத்தூர். ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வண்டியிலே வந்து இங்கே வண்டியை போட்டு எங்களோட வந்து ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு திரும்பி ஒரு என்னைக்கு நாங்கள் இப்போ அலங்காநல்லூர் அங்கெல்லாம் போவோம். அப்போ வந்து மச்சான் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு. வேலைக்கு அன்னைக்கு கூட வேலைக்கெல்லாம் போக மாட்டான். அங்கே வந்து எங்களோட மாடு பிடிச்சிட்டு அடைச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கெல்லாம் போவான். மச்சான் வெளியூர். சரிங்க. நம்ம அண்ணன் தான் எல்லாமே நமக்குங்க எல்லாமே. சரி, நீங்கள் என்னென்ன ஊருக்குலாம் ஜல்லிக்கட்டு போயிருக்கீங்கண்ணா? நம்ம எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். மாடு எடுத்துட்டு கூலமேடு, திருமானூர், லாங்கெல்லாம் எல்லா ஊரும் போயிருக்கோம். நான் ஏற்றிக்கிட்டு போயிருக்கீங்க. அங்கெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு மாடு போய் இந்த மாடு ஏற்றிட்டு போயிருக்கீங்களா? எல்லா ஊருக்கும் ஏற்றிட்டு போயிருக்கோம். நம்ம மாடு சூப்பராக வரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. என் தம்பி சுரேஷ், அப்புறம் மச்சான் ஐயருன்னு ஒரு பையன். சரிங்கண்ணா. அவங்க 2 பேரும் தான் வாடியில் என்னையுமே அவங்க தான் ஃபஸ்ட்டு பிடிச்சி கொண்டு போய் பட்டிகிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் எங்கள் அண்ணனும் மாடை பிடிப்போம். அவங்க தான் ஃபஸ்ட்டு பிடிப்பாங்க. பிடிச்சி நெத்தி மாலை, கழுத்து மாலைலாம் கட்டி அதை சோடிச்சு அவங்க தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அவங்க கொண்டு வந்து வாடியில் சும்மா ஒரு மாட்டில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் எங்கள் அண்ணனும் உள்ள போய் பிடிப்போம். அவங்க தான் எல்லாம் மாட்டை பார்ப்பாங்க,
பசங்க அந்த சத்திவேல்னு பையன் ஒரு பையன் இருக்காப்புல, அவங்க அந்த மச்சான் பழனின்னு அவங்க தான் மாட்டெல்லாம் பார்த்துப்பாங்க, தண்ணி பராமரிக்கிறது. மாமா அந்த மாதிரி பார்த்துப்பாங்க. பசங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனால் சொன்ன மாதிரி நான் காலை மாட்டை தான் நான் வாங்கி வச்சேன். நான் இப்போ அந்த மாதிரி மற்றது எல்லாமே வந்து ஜல்லிக்கட்டு கொண்டு போகிறதா எல்லாம் எங்கள் பசங்க தான். யாரும் வந்து எல்லாம் இப்போ வருவாங்களா, இப்போ யாரும் பார்க்க வர முதல்ல எங்கள் காலை அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அதே மாதிரி தம்பிலாம் திடீர்னு சும்மா இருந்தானா மாடை குளிப்பாட்டை பிடிச்சிட்டு போவான். அந்த மாதிரி செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு இது ரொம்ப மகிழ்ச்சி. இது கேட்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பரவாயில்ல, ஒரு டீமாக இருந்துட்டு வந்து உங்களுக்குள்ளே வந்து இப்படியெல்லாம் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு 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 டைம் முடிஞ்சிடுது, அது அதோட போய்டு. அதோட இல்லாமல் மற்ற டைமில் வந்து நான் அந்த ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்றா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தான். எல்லாம் இது எதால் சேர்ந்ததா எல்லாமே இந்த தங்கப்புள்ள ஐயனார் சேர்ந்தது தானே. பொங்கலுக்கு கருநாள்லாம் மாடை சோடிச்சு அப்படியே இங்கேருந்து நடத்தே கொண்டு போய் ஊர் வேடிக்கை இருக்கும். ஆமாம், ஊர் வேடிக்கையில் வைப்போம். அப்படியே ஒரு ஜாலியாக ஏதாவது மாடுன்னு குளிப்பாட்ட போனால் கூட அப்படியே எல்லா பசங்களும் போய்டும். குளிப்பாட்ட போனால் கூட எல்லா பசங்களும் சேர்ந்து போய் சிவா போய் மாடு குளிப்பாட்டு ஏதாச்சும் பார்க்கும் அப்படின்ட்டு கும்மா சேர்ந்து போய் எல்லாம் பார்ப்போம். மாட்டை வந்து அவ்வளோ பராமரிப்பீங்க நீங்க. அதோட பழகிறது அது உங்க உறுப்பினர் மாதிரி, உங்க ஃப்ரெண்ட் மாதிரி. தம்பிங்க தான் எல்லாம். நம்மலாம் அதிகமா டிரைவர் தொழில் இருக்கிறதுனால நம்மலாம் அங்கேயும் ஓடினோன்னா அதிகமா வரமாட்டாங்க. தம்பிங்க தான் எல்லாம், அவங்க தான் பார்த்துப்பாங்க. நம்மலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. நம்ம அந்த வேடிக்கைன்னா வந்துட்டு எங்க இருந்தாலும் வந்துருவேன். மற்றபடி வந்தா சும்மா மாட்ட வைப்பேன். மற்றபடி தம்பிங்க தான் எல்லாம் பார்த்துப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் கேட்குறேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் வாடியில் போய் இப்போ மாட்டை போய் அடைக்கிறாங்க போகிறாங்க. அப்போ இந்த பெரிய காசாங்கோட்டை இது மாதிரி தங்கப்புள்ள ஐயனார் அப்படின்னு ஒரு மைக்கில் அலோன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை கேட்குறப்ப உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? எனக்கு வந்து எப்படின்னா உடம்பு சிலுத்துறேன். அப்படியே ஒரு சண்டே எப்படியோ நானும் அண்ணனும் தான் பிடிச்சிட்டு போவான். உள்ளே போயிட்டு நான் தான் அந்த ஊர் மண்ணை எடுத்து மேலே போட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வாடி உள்ளே பிடிப்பேன். எந்த ஊருக்கு போறீங்க? அந்த ஊர் மண்ணை வாடி கதை திறந்துட்டாங்கன்னா மண்ணள்ளி தலையில் போட்டு சாமியை கும்பிட்டு ஐயனாரை எங்கள் ஐயனாரை வந்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போவேன். உள்ளே வந்துட்டு வாசிச்சு போகலன்னா போடா ஐயனாரை அப்படின்னா ரொம்ப குளிர்ந்துச்சு. அந்த மாரி ஒரு சைடாக ரொம்ப சீண்டி நல்லபடியாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மனசே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு அந்த டைமில். ரொம்ப மகிழ்ச்சி தான். இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் தானே, என்னையும் எங்கள் அண்ணன் தான். எப்படின்னா போன வருஷம்லாம் நான் எங்கள் அண்ணன் கூட இல்லை, வெளில எங்கேயும் வண்டி போடுவேன். இந்த வருஷம்லாம் மேக்ஸிமம் நான் தான் இருந்து எல்லா வாடியுமே ஒரு வாடி கூட அதை தனியாக உட்க விடல. எல்லா வாடி இந்த வருஷம் வாடி சில்லக்குடி தான். அப்போ தான் உள்ற போனோம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாடை அப்போ தான் பிடிச்சிட்டு உள்றேன்னு போகிறேன். இன்ன வரைக்கும் பிடிச்சதில்ல உள்றலாம். பின்னாடி போய் சுருக்கடிக்க கயிறு எடுக்கலாம் போவேன். உள்ற போய் வருஷம்லாம் பூரா வாடியும் நான் தான் அவுத்தேன். சிறப்பாக என்னோட மனசுக்கு என் மாடு நல்ல மாடு. பரவாயில்ல, உங்கள் குரூப்ஸுக்கு நல்ல பேர் வாங்கி உங்கள் ஊருக்கு நல்ல பேர். ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. என் பேர் சந்தோஷ். நான் காசங்கோட்டை கிராமம். நான் கபடி பிளேயர். நான் ஒரு கபடி பிளேயருங்களா? கபடி பிளேயர். சரி. எங்கள் ஊரில் பிற்காலத்துலேருந்து நிறைய பேர் நல்லா விளையாண்டுருக்காங்க. காசங்கோட்டை தனபால் பிரதர்ஸ் அணி நேம். காசாங்கோட்டை தனபால் பிரதர்ஸ். ரைட்ண்ணே. அது இந்த டீம்லாம் விளையாண்டுருக்கேன் எப்போதும். சரி, அந்த டீம்ல விளையாடுறீங்க? சீரியஸ்லேருந்து 8ஆவதுலேருந்து இது வரையும் காலேஜ் வரையும் நல்ல கபடி விளையாடிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாருமே கபடி விளையாடுவாங்க. சரிண்ணே. அதாவது காசாங்கோட்டை தனபால் பிரதர்ஸ் அந்த பேரில் வந்து நீங்கள் விளையாடுறீங்க. நீங்கள் ஒரு கபடி வீரர். ரொம்ப மகிழ்ச்சி. சரி, அப்புறம் ஜல்லிக்கட்டில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? ஜல்லிக்கட்டுலேருந்து சின்ன வயசுலேருந்து சரி, மாமா எல்லாரும் ஜல்லிக்கட்டு பார்த்து எங்கள் மாமன் தான் எல்லாமே. இவங்க தான் மாமா? சரி, எங்கள் மாமா தான். மாமன் ஜல்லிக்கட்டு வாங்கி இந்த காலையை அடைக்கணும் அப்படின்னு நினச்சி சின்ன வயசுலேருந்து வாங்கி தங்கப்புள்ள பேர் ஐயனார். தங்கப்புள்ள ஐயனார். எங்கள் ஊர் எப்படி பொங்கல் வந்து கருநாளில் ஒரு நாள் சாமி கும்பிட்டு வர மாதிரி போகிறப்ப அப்படியே வருவீங்க. அதே மாதிரி எங்கே ஜல்லிட்டு போனாலும் சரி, மாடு அலங்காரம் பண்ணி வாடி அவுத்துட்டு போகும்போது எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. மாடு வேணா ஃபோட்டோ பிடிச்சிக்கலாமான்னு. வந்து பிடிங்கண்ணா, மாடை எதுவும் பண்ணாது, நம்ம எப்படியோ அந்த மாதிரி தான் மாடு இருக்கும், வந்து பிடிச்சிங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுப்பாங்க. சின்ன பிள்ளையும் சரி, ஒரு பாப்பா வந்து ஃபோட்டோ எடுத்தது. அந்த அளவுக்கு அந்த தங்கப்புள்ள அப்படி இருக்கும். அது மூக்க அறுத்தாதான் வந்து அதோட வேகம். அதுக்கு முன்னாடி வந்து அது தங்கப்புள்ள மாதிரி இருந்திருக்கும். தெரியுதப்ப மாடு ஆட்டோல பிடிச்சிட்டு போகும். சரி, ஆட்டோல படுத்துக்கும் மாடு, நாங்களும் மேல படுத்துப்போம். எதுவுமே பண்ணாது. அந்த அளவுக்கு ஆனா வேடிக்கை இல்லைன்னா வேட்டையை காட்டிட்டோம். அதோட வேகத்தை காட்டிடும். சரி. ரைட்ண்ணா, ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஜல்லிக்கட்டுல வந்து நீங்க வெளியூருக்குலாம் அந்த காலை கொண்டு போயிருக்கீங்களா? என்னென்ன ஊருக்கு கொண்டு போயிருப்பீங்க? அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயங்கண்டம், சரிண்ணா, திருமானூர், சரி, கூலமேடு, மீன் சுட்டி, நடுலூர், தன்னலூர்,
இங்கெல்லாம் கொண்டு போய் இந்த சைடு எல்லாமே எல்லா ஊருக்கும் போயிடுது. எல்லா ஊருக்கும் போயிருது. அதே மாதிரி பசங்களும் சரி, ஒரு பசங்க வரலன்னா உடனே ஒரு ஃபோன் கால் தான் அடிச்சாங்க. எங்க இருந்தாலும் வேலை இருந்தாலும் சரி, நாளைக்கு லீவ் போட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்பி எல்லாரும் வந்துடுவாங்க. மாமா அது மாதிரி தான் ஒரு வேடிக்கைக்கு முன்னாடி கால் பண்ணிடுவாரு மாமா, மாடு ஏற்றணும், தங்கமலை ஏற்றணும், வந்துருங்க, டோக்கன் இருக்கு, கண்டிப்பா வந்துருங்க எல்லாருமே அப்படின்னு சொன்னா ஒரு ஃபோன் கால் அடிச்சா போதும் வந்துடுவாங்க எல்லாமே. அதே மாதிரி சாப்பாடும் சரி, சாப்பாடு ஒரு நாள் இல்லைன்னா கூட ஒரு நாள் மாட்டு பிடிச்சிட்டு போயிட்டு அங்க போயிட்டு இருந்து வாங்கி எல்லாம் மாடு அடைச்சிட்டு தான் எல்லாருமே சாப்பிடுவோம். மாட்டை வந்து அந்த மாடை அடைச்சிட்டு தான், அது வெற்றியோ தோல்வியோ அதை அடைச்சிட்டு வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே சாப்பிடும். எல்லாம் குரூப்பா ஒன்றா வந்து சாப்பிடுவோம். குரூப்பாக இருப்போம். எங்க தோர்த்தமோ அந்த இடத்துல நம்ம வெற்றியை காட்டணும் அப்படின்னாங்க நிலைநாட்டினது நம்ம திருமானூர்ல தான். பரவாயில்ல. அதே இடத்துல வந்து வெற்றி அடைஞ்சிச்சு. எல்லாருக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருமே சந்தோஷமா இருந்துச்சு. தங்கப்புள்ள ஐயனார் வந்து அப்படியே ரைட். தங்கப்புள்ள ஐயனார்னா ஐயனார் தான். ஐயனார் தான். ரைட். ஓகேண்ணா, ரொம்ப தகவல் சொல்றதுக்கு நன்றி. தம்பி வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? சிவாவா? ரைட். இவங்க யாரு? உங்க அப்பாவா? சரி. உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பிடிக்குமா? பிடிக்குமா? சரி. இவங்க இந்த காளையை பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்குமா? இந்த காளை பேர் என்ன? ஐயனாரா? ரைட். இந்த காளை வந்து இப்போ நிறைய ஊருக்கு ஜல்லிக்கட்டுக்கெலாம் போயிருக்கீங்களா? போயிருக்கா? பரிசுலாம் வாங்கியிருக்கா? சரி. ரொம்ப பிடிக்கும்ல இது? பிடிக்குமா? ஜல்லிக்கட்டு ரொம்ப பிடிக்குமா? சரி, ரைட். ரொம்ப நன்றி. பேர் என்னண்ணா? என் பேர் சுரேஷ்ண்ணா. சுரேஷ்களா? சரி. நீங்கள் டிரைவருங்களா? சரிண்ணா. ஆமாண்ணா, இந்த ஜல்லிக்கட்டில் ஆர்வம் எப்படி வந்ததுன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஜல்லிக்கட்டு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து பார்க்க போகிறது ஜல்லிக்கட்டு. நம்ம ஊருக்கு காசமாட்ட வந்து ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன ஊடு. அதுலேருந்து அப்போலேருந்து மாடு பார்க்க போவோம், அண்ணனோட போவோம். அண்ணனோட எங்கள் அண்ணன் தான் இவர். மாட்டு பேர் வந்து தங்கப்புள்ள ஐயனார். சரிண்ணா. மாடு பார்க்க போவோம். போயிட்டு இருந்தப்ப ஒரு வேடிக்கைக்கு மாடு பார்க்க போனப்போ இந்த மாடு வாங்கின காரணம் என்னன்னா, ஒரு வேடிக்கைக்கு மாடு பார்க்க போனோம். அங்கே நடந்த எங்களுக்கு ஒரு அசிங்கம் நடந்தது. அந்த அவமானத்தில் ஏன் நம்ம அடுத்த மாட்டில் போய் நம்ம கட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் மாடு வாங்கணும்னு சொன்ன அண்ணன்ட்ட. சரிண்ணா. வாங்கினது மட்டும்தான் அவரு, பணம் கொடுத்தது மட்டும்தான் அவரு. பார்த்துக்கிட்டு போகிறது எல்லாமே நம்ம பசங்க தான். பசங்க தான். நீங்கள் தான் பார்த்துப்பீங்க? நாங்கள் தான் பார்த்துக்கிறது. வேலைக்கு போனாலும் வண்டி ஓட்ட வெளில போனாலும் ஒரு நாள் கூட வந்து மாடை பார்க்காம போனதில்லை வீட்டுக்கு. நீங்கள் வந்து மாட்டை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவேன். அதுமாதிரி ஆள் இல்லைனாலும் வந்து வீடு இங்கே தான் இருப்பேன். அண்ணன் ஊருக்கு போனாலும் நான் வந்து இங்கே தான் இருப்பேன், மாட்டோட இருப்பேன். அதுமாதிரி நான் எப்போ கிட்ட வந்தாலுமே என்ன சுற்றி வரும். மாடு சொரிய சொல்லுவேன். இதுங்களா? ஆமாம், சுற்றி வரும்ண்ணே. சொரிஞ்சு கொடுப்பேன். விடாது என்ன. நான் எட்ட போனாலும் சுற்றி என்ன வரும். அதுமாரி வேடிக்கை போனாலும் ஒரு நாள் மறுநாள் வேடிக்கைன்னா எங்களுக்கு திருவிழா அன்னைக்கு தான். ஜல்லிக்கட்டு வேடிக்கைன்னா எனக்கு திருவிழா அன்னைக்கு தான். ஜல்லிக்கட்டுனாவே உங்களுக்கு திருவிழா. மறுநாள் நைட்டு அண்ணன் எல்லாரும் சொல்லிடுவாரு. நாங்கள் எல்லாம் பசங்க எல்லாம் வந்துருவோம். சென்னையிலேருந்து கூட வந்துருக்காங்க பசங்க. 2 பேர் சென்னையில் வேலை பார்க்குறாங்க. அவங்க கூட வந்திருக்காங்க. இப்போ இங்கே இல்லை, சென்னையில் இருக்காங்க. வர முடியல. அண்ணன் சொன்ன மாரி இது காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை, தங்கப்புள்ள ஐயனாரா பாசத்துக்காக சேர்ந்த கூட்டம் இது. ரொம்ப மகிழ்ச்சி. அதுமாரி அதனால தான் மாடு அண்ணன் வாங்க சொன்னோம். எல்லாமே தம்பி அண்ணன் பையன் வந்து வாங்கணும்ப்பா மாடு. அவன் செல்லில் வந்து ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு இருந்தான். அந்த பையன் இவங்களோட பையன் அண்ணன் பையன். அவனும் மாடு வாங்கணும்னு அடம் பிடிச்சான். அவன் பிடிவாரத்தால இந்த மாடு இன்னும் கட்டுத்தரையில இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்கின மாடு. சரி. கட்டுத்தல சாவர வரையும் கட்டுத்தரையிலே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அதனால எங்க பிடிவாரத்துல மாடு இருக்கு. மாடை நினைக்க மாட்டானே. நான் ஒரு என் குடும்பத்துல ஒரு எல்லாம் நினைப்பேன். ஆதார் கார்டில் பேர் ஏற்ற முடியல. ஆதார் கார்டில் பேர் ஏற்ற முடிஞ்சா பேர் ஏற்றிடுவோம். அப்பா, அந்த அளவுக்கு அந்த காலம் அளவுக்கு ரொம்ப இது உங்களுக்கு அவ்வளோ பிரியம். ஜல்லிக்கட்டில் இப்படி பிரியம். இந்த காலம் மேலே உங்களுக்கு கொள்ள பிரியம். சரிண்ணா. அப்போ நீங்கள் மாடுகள்லாம் இப்போ நீங்கள் கொண்டுட்டு போனீங்களாண்ணே இப்போ ஜல்லிக்கட்டுக்கு? இது எப்படி தயார் பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். காலையிலே வந்துடுவாண்ணே. சரிண்ணா. வந்து எல்லா பசங்களும் வந்துடுவாங்க. சரி. வந்து கயிறு மத்து தொடச்சி துணியால் தொடச்சிட்டு சந்தனம் பூ மாலை கட்டி ஆட்டோவில் ஏற்றிட்டு போவானே. சரிங்கண்ணா. போயிட்டு வேடிக்கையில் அரைப்போம். அரைக்க டோக்கன் வாடி அரைக்க முடிஞ்சு அரைப்போம். இந்த தள்ளு வாடி மாட்டை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் அரைக்க மாட்டோம். கஷ்டப்பட்டு பிறந்து வந்தால் மாட்டை பிடிச்சிட்டு வந்துடுவோம். கொண்டு வந்துடும் வீட்டுக்கு கொண்டு வரும். அரைக்க மாட்டோம், மாட்டை பிடிச்சி வந்துடுவோம். கஷ்டம் இல்லாமல் மாட்டை அரைப்போம். கஷ்டப்படுத்த மாரி மாட்டை கஷ்டப்படுத்த மாரி இருந்தால் அங்கே அரைக்க மாட்டோம், பிடிச்சி கொண்டு வந்துடுவோம். அதுமாரி மாடு போய் அந்த பேர் சொல்லுவாங்க. தங்கப்புள்ள ஐயனார்னு சொன்னால் போதும், அங்கே வாடி விசில் சத்தம் பறக்கும். இந்த மாடு எங்கேயும் ஓடலாம் ஓடாது, நின்றுக்கும். கயிறு தாண்டனே இன்னொரு மாடு நாங்கள் பிடிச்சிட்டு கட்டிட்டு வந்துடுவோண்ணா. அதுமாரி எல்லாருமே அங்கே ஒத்துமையாக இருப்போம். ஒத்துமை தான் எங்களுக்கு முக்கியம். ஒத்துமை, யாருமே பிரிஞ்சு போக மாட்டோம். இதுதான் எல்லாமே ஒத்துமை. ஒத்துமை மட்டும்தான் எங்களுக்குள்ள இருக்கு. ரைட்டு. ஜல்லிக்கட்டு ஒரு பக்கம் இருந்தால் கூட இதை சார்ந்து வந்ததுனால நீங்கள் ஒத்துமையாக இருப்பீங்க. ஒத்துமையாக இருப்போம். ஒரு ஆளுக்கு பிரச்சனை எல்லாருமே வந்துடுவோம். நாளைக்கு அங்கே உங்கள் ஃபேமிலி ஒரு நல்லது கட்டாது எல்லாத்துக்குமே போயிடுவீங்க.
இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது தானா சேர்ந்த கூட்டம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? தானா சேர்ந்த தானா சேர்ந்த கூட்டம், காசு பணத்துக்கு இல்லாத கூட்டம், இது தானா சேர்ந்த கூட்டம். பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு பாசம் ஜல்லிக்கட்டு தவிர்த்து உங்கள் எல்லாமே உங்கள் அண்ணன் தான். உங்களை ஜல்லிக்கட்டுனாவே போதும். அதை தவிர்த்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வந்து கூட நிற்பார். அப்படிதானே? பேர் சொல்லுங்கள். ஆனால் என் பேர் கௌதம். நான் ஒரு விவசாயி தான். விவசாயிங்களா? விவசாயி தான். நான் ஒரு டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்க. எங்கள் ஊர் அரியலூர் மாவட்டம் காசாங்கோட்டை எங்கள் கிராமம். சரிங்க. காசாங்கோட்டை தான் நாங்கள். காசாங்கோட்டை நாங்கள் தான் அடையாளம். எங்கள் ஊரில் வந்து கபடி ஃபஸ்ட்டு ஃபேமஸ், அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு. தனபால் பிரதர்ஸ் கபடி குழுனா எங்கள் ஊரில் ஒரு ரொம்ப பேர். அரியலூர் மாவட்டத்தில் பெரிய இதுன்னா கபடியும் தான் காசாங்கோட்டை தனபால் பிரதர்ஸ் தான். இன்னைக்கு தான், இன்னைக்குமே சரி, இன்னைக்கும் சரி, காசாங்கோட்டை தனபால் பிரதர்ஸ்னா அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குங்க, அதுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. சரிங்க. எங்கேயும் அழியாத ஒரு பேர் அது தனபால் பிரதர்ஸ். காசாங்கோட்டை தனபால் பிரதர்ஸ் அப்படின்னா அதுக்கு அடுத்தது எங்க ஊர்ல வந்து ஜல்லிக்கட்டு வருஷம் எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்கும். 2025 நடத்தி காட்டுவோம். கண்டிப்பா கன்ஃபார்ம் 2025 நடத்தி காட்டுவோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க ஊர் ஒத்துழைப்போட நடத்தி காட்டுவோம். எங்களோட ஒரு ஆர்வம், நடத்தி காட்டுவோம். எங்களோட ஒரு தம்பி எங்க போனாலும் எங்களை விட்டு கொடுக்காது. அவங்க பேரு எங்க பிள்ளை ஐயனாருண்ணா. சரி. எங்களுக்கு எல்லாமே அதுதான். சரி. கூட பிறக்காதான் அது. அவ்வளோ எங்களோட பாசமா எல்லாமே எங்களோட இருக்கும். எங்க போனாலும் சொரிஞ்சு கொடுக்க சொல்லும். எங்களோட அதான் எங்களோட ஒரு பிள்ளைனா ஒரு முத்தாது கிட்டாது. ஆனா அதுக்கு ஒண்ணுனா மூக்குநாயர் அறுத்துட்டா அது குணத்தை காமிக்கும். அதை மூக்குநாயர் அறுத்துட்டா அது வேலையை காமிக்கும். நம்ம கரெக்டா நம்ம வாடியில கொண்டு போய் நம்ம கொண்டு போறாங்க, அது தெரிஞ்சு போயிடும். ஆமா. எங்க வீட்டுல மத்தபடி இருக்கோம்ல அமைதியா இருக்கும். எங்க வீட்டுக்கு நாங்க எப்பயுமே வருவோம், வந்து பார்ப்போம், சொரிஞ்சு கொடுக்க சொல்லுவோம், நல்லாவே எங்களை பார்த்துக்க சொல்லுவோம். தண்ணி வைக்கணும் ஒன்றும் பண்ணாது, கல்லோடி போட சொன்னா போடும், பில்லுக்கு கொடுப்போம், எதுவுமே பண்ணாது. சரிண்ணா. அது பணக்காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், இதுதான் எங்கள் சொந்தம். சரிண்ணா. இன்னைக்கு பணம் வரும் நாளைக்கு போகும், ஆனா வந்து இந்த சொந்தங்கள் என்னைக்கும் எங்களை விட்டு போகாது. இதுதான் எங்க அண்ணன் எங்க இருந்தாலும் சரி முத நாளே சொல்லிவிடுவாரு, தம்பி நாளைக்கு வேடிக்கை ரெடியா இருந்தா. ஆனா முத நாள் நைட்ல இருந்து எங்களுக்கு தூக்கம் வராது. எப்ப அண்ணா போன் அடிப்பாங்க, 2 மணில இருந்து நான் முடிச்சிருப்போம், அண்ணா எப்ப எங்களுக்கு போன் அடிப்பாங்க, எப்ப ரெடியா இருப்பாங்க, அப்போ ஃபோன் அடிப்பாங்க. நாங்கள் வந்து 4 மணிக்கு அங்கே வந்து மாட்டை அலங்காரம் பண்ணி அதை ஆட்டோவில் ஏற்றி அதை கொண்டு போகிற வரைக்கும் எங்களுக்கு அப்படியே ஒரு ஜாலியாக, இந்த வாழ்க்கை எங்கேயுமே வாழ முடியாது, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கும். இவ்வளோ எங்கே போனாலும் கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் கூட அந்த சந்தோஷம் கிடைக்காது. ஆனால் அந்த சந்தோஷம் எங்களுக்கு அந்த போதும், அந்த மாரி இருக்கும் எங்களுக்கு சந்தோஷம். சரி, ரொம்ப நன்றி. தகவலுக்கு ரொம்ப நன்றிண்ணா. வாடியில் ஜல்லிக்கட்டு அடைக்கும் போது துன்புறுத்தாமல் அடைங்க, மாட்டை சிரமப்படுத்தாமல் அடைங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சரிங்க. இப்போது இந்த நாட்டு மாட்டு இனங்களை காப்பாற்றுறதுக்காக எடுத்திருக்க உங்களோட முயற்சிக்கும் மனமார்ந்த நன்றி. இவ்வளோ காலத்தில் இவ்வளோ விஷயம், இவ்வளோ அவங்கவுங்களுக்கு எவ்வளவோ ஃபீக் இருக்குது, எவ்வளவோ பழப்புகள் இருக்குது. ஆனால் இதில் உங்களுக்கு பெருசாக வருமானமும் வரப்போகிறதில்ல, பெருசான மதிப்புகளும் வரப்போறதில்ல. ஆனா இதை ஒரு பொருள்படுத்தாம உங்களோட படிப்பையும் மேம்படுத்தாம நாட்டு மாட்டு இனங்களை காப்பாற்றணும்னு நினைச்ச உயர்ந்த எண்ணத்துக்கு முதல்ல மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை மாதிரி சில விவசாயி குடும்பத்தில் இருக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் இந்த நாட்டு மாட்டு இனங்களை காக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கிடைச்சிருக்கு. அது விவசாயிக்கு மட்டும்தான். தமிழனுக்கே உண்டான ஒரு ஒர்த்தபிள், தமிழனுக்கே உண்டான ஒரு மன சந்தோஷம் என்னன்னா, நாட்டு மாட்டு இனங்களை காப்பாத்துங்க. சரி. இந்த நாட்டு மாட்டு இனங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு சேனல் கொண்டு வந்து என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன்னு சொல்லி பயன்படுத்துகிற உங்களுக்கும், இந்த வீடியோவை கொண்டு வர தம்பி திவாகருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த ஊடக ரீதியாக எல்லாத்தையும் ஒப்பனைச்சி கொண்டு போய் செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்காரு. வேண்டினேன். இறுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து யார் அன்றைக்கி இன்றைக்கி வந்து நம்ம சந்தித்தோம் பார்த்தீங்கன்னா வந்து காசாங்கோட்டை, அதாவது வந்து அரியலூர் மாவட்டம் காசாங்கோட்டை தங்கப்புள்ள ஐயனார் குரூப்ஸ் தான் இன்றைக்கி சந்தித்தோம். இன்றைக்கி அந்த குரூப்பை சந்தித்து அவங்களுடைய ஜல்லிக்கட்டு அனுபவங்களை வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் நினைக்கிறேன். மேலும் பாருங்கள், இது போன்ற இன்னும் பதிவுகளை வந்து அடுத்தடுத்து நான் பதிவு பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வந்து எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மாதிரி காசாங்கோட்டை வந்து தங்கப்புள்ள ஐயனார் குரூப்ஸுக்கு வந்து இந்த கோட்டியால் யூடியூப் சேனல் சார்பாக வந்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.